எனக்கு சம்டைம்ஸ் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது நைட்டு 3 மணி 4 மணிலாம் வந்து படுப்பேன். நான் வந்து ஒரு 6-6:30 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு பேப்பரை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். அது வந்து ஒரு தனி சுவாரஸ்யம். என்னப்பா டிஃபன் ரெடியா? என்னுடைய வைஃப் சங்கீதா, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னம்மா? எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருக்கு. தோசை ரெடி பண்ணிட்டுமா? இரு நானே சொல்றேன். வாங்க தோசை சொல்லலாம். கொஞ்சம் தோசை 3 நேரம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் பிரியாணிலாம் நல்லா இறங்கும். நாளைக்கு லஞ்சுக்கு பிரியாணி பண்ணுறோன்னா நைட்லேருந்தே செம ஜாலியாக இருக்கும். சாயந்தரம் 6-7 அப்புறம் கோர்ஸ்லேயே பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் எங்கள் கூட இருப்பாங்க, டின்னர் கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் கிரிட்டிக் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் கீதா தான். கரெக்டாக, அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, படம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தினுடைய ஃபேட் என்னன்றது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி என் ஒய்ஃப் கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவான். நிறைய விஷயத்தில் அது கரெக்டாகவே இருந்தது. படங்களில் எனக்கு அவங்களுடைய எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னா, என்னோட காஸ்டியூம்ஸில் ரொம்ப அவங்க தான் என்னோட காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்துக்கிறது. மற்றபடி எனக்கு ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த கேஷுவலான ஜீனு, டிஷர்ட், ஷர்ட் அப்படிதான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் எனக்கு பிடிக்கும். இது வந்து என்னுடைய சன்னோட சஞ்சயோட ரூம். இது அவருடைய பிளே ரூம். ஃபுல்லாக பைக், கார் பைத்தியம் பாருங்க, எத்தனை கார் இருக்கு. ஒரு பிளே ஸ்கூல் போகிறான், அதில் அவர் பண்ண டிராயிங் எல்லாம் இருக்கு. முன்னெல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது சுற்றிட்டு வரணும்னு தான் தோணும். இப்போ முடிச்சா உடனே வீட்டுக்கு வந்து அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. டெய்லி ஏதாவது ஒரு புதுசு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கான். இன்ட்ரெஸ்டிங்.